ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு. உலகில் அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கும் கடலுக்கு அடியில் 1000 ரகசியங்கள் புதைந்து கிடக்கின்றது. ஆனால் இன்று கடலின் மேற்பரப்பிலேயே மனிதன் தனது பேராசையாலும் அதிகார வெறியாலும் புதிய ரகசியங்களை உருவாக்க தொடங்கி இருக்கின்றான். இது வெறும் அலைகளின் கதையல்ல. உலக நாடுகள் தலைவிதியை நிர்ணயிக்கும் ஒரு மாபெரும் அதிகார சதுரங்க வேட்டை. நாம் வாழும் இந்த நவீன உலகம் ஒரு ஒற்றை நிர்வாகத்தால் இயங்குகிறது. அதுதான் கச்சா எண்ணெய். இந்த கச்சா எண்ணெய் வியாபாரத்தில் ஒரு நரம்பு மண்டலமாக செயற்படும் பகுதிதான் ஹார்மூஸ் நீரிணை. உலகில் மிக முக்கியமான நாடுகள் எல்லாம் தங்களின் பெட்ரோல், டீசல் மற்றும் எரிவாயு தேவைகளை இந்த ஒற்றை நீர்வழி பாதையில் இருந்தே பெற்றுக்கொள்கின்றனர். ஆனால் கடந்த 24 மணி நேரத்தில் அந்த கடல் பகுதியில் யாருமே எதிர்பாராத ஒரு விசித்திரமான சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. உலக வரைபடத்தில் இல்லாத, ரேடர்களின் கண்களுக்கு தெரியாத கோஸ்ட் ஷிப்ஸ், பேய் கப்பல்கள் என அறியப்படும், எந்த ரேடாரிலும் சிக்காத, யாருக்கு சொந்தம் என்பதே தெரியாத கப்பல்கள் இந்த ஹார்மூஸ் வளைகுடாவுக்குள் ஊடுருவி இருக்கின்றன என பலரும் சொல்லி வருகின்றனர். இது ஏதோ ஹாலிவுட் படத்தில் வரும் காட்சி அல்ல. இது நிஜ வாழ்வில் இன்று இராணுவ நடவடிக்கைகளின் மூலம் நடத்தப்படும் ஒரு சம்பவம். பேய் கப்பல் இந்த வார்த்தையை கேட்டதும் ஆளில்லாத, உடைந்த, இருள் சூழ்ந்த பழங்கால கப்பல்கள் என உங்கள் நினைவுக்கு வரலாம். ஆனால் நவீன உலக அரசியலில் பேய் கப்பல்கள் என்பதன் அர்த்தமே வேறு. ஒவ்வொரு கப்பலும் கடலில் பயணிக்கும் போது அதன் பெயர், அது எங்கிருந்து வருகிறது, எங்கு செல்கிறது, அதில் என்ன பொருட்கள் இருக்கின்றது என்பதை GPS மற்றும் AIS மூலமாக உலகத்திற்கு தெரிவித்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் கடல் வழி சட்டம். ஆனால் இந்த தொழில்நுட்பங்களை முற்றிலுமாக அணைத்துவிட்டு எந்த ஒரு நாட்டு ரேடருக்கும் எந்த ஒரு சேட்டலைட்டுக்கும் தெரியாமல் இருட்டில் பதுங்கி செல்லும் திருடனை போல பயணிக்கும் பிரம்மாண்டமான கப்பல்கள் தான் கோஸ்ட் ஷிப்ஸ் எனப்படும் பேய் கப்பல்கள். கடந்த சில மணி நேரங்களில் ஈரானின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் பகுதியில் இப்படிப்பட்ட அடையாளமற்ற கப்பல்கள் அணிவகுத்து நிற்கின்றன. உலக நாடுகள் திகைத்து போய் நிற்கின்றன. மேற்கு நாடுகள் ஒரு பக்கமும், கிழக்கு நாடுகள் மற்றும் சீனா இன்னொரு பக்கமும் பிரிந்து நிற்கும் இந்த தருணத்தில் இந்த பேய் கப்பல்களின் வருகை எதை குறிக்கிறது? அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை மீறி யாருக்கும் தெரியாமல் கச்சா எண்ணெய், எரிவாயு மற்றும் ரசாயனங்களை ரகசியமாக கடத்துவதற்காக ஈரான் விரித்திருக்கும் மாபெரும் விலைதான் இந்த பேய் கப்பல்களா? அல்லது இது சீனாவினுடைய கப்பல்களா? இந்த சீனாவினுடைய கப்பல்கள் ஈரானிடமிருந்து கச்சா எண்ணெய்களை பெற்றுக்கொண்டு செல்வதற்காக யாருக்கும் தெரியாமல் தன்னை மறைத்து கொண்டு செல்ல நினைக்கின்றதா? இதுதான் இன்று ஒட்டுமொத்த உலக மக்களின் கேள்வியாக மாறி நிற்கின்றது. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸை நாங்கள் மூடுகிறோம், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸை நாங்கள் முற்றுகையிடப் போகின்றோம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொன்னதன் பின்னர் சீன அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டது. ஈரானுக்கும் எங்களுக்கும் நீண்டகால நட்புண்டு. ஈரானுடன் எங்களது வணிகம் நீண்ட காலமாக இருக்கின்றது. யாருக்காகவும் எங்களது வணிகத்தை நாங்கள் விட்டுக் கொடுக்க போவதில்லை என சீன அரசாங்கம் சொன்னது. அப்படி என்றால் சீன அரசாங்கத்தின் கப்பல் தான் இப்படி வந்து நிற்கின்றதா? இந்த கேள்விதான் ஒட்டுமொத்த உலகமெங்கும் எழுந்துள்ளது. கடந்த 48 மணி நேர கணக்கெடுப்பின்படி கிட்டத்தட்ட 32க்கும் மேற்பட்ட கோஸ்ட் ஷிப்ஸ் இந்த பாதையில் ஊடுருவி இருப்பதாக கூறப்படுகிறது. ஒரு பக்கம் அமெரிக்காவின் கடுமையான பொருளாதார தடைகளும், ஈரானிடமிருந்து யாரும் எண்ணெய் வாங்கக்கூடாது என்ற அமெரிக்காவின் கட்டளைகள். ஆனால் இருளுக்குள் நடக்கும் வியாபாரத்தை யாரால் தடுத்து நிறுத்த முடியும் என்ற கேள்வியும் எழும்பியுள்ளது. உலகின் மிக முக்கியமான வணிக பாதையான செங்கடல் ஏற்கனவே பல்வேறு தாக்குதல்களாலும் போர்களாலும் கொந்தளித்து கிடக்கின்ற இந்த நிலையில் செங்கடலில் பயணம் செய்வது என்பது தற்போது உயிருக்கு போராடும் ஒரு விஷயமாக மாறிவிட்டது. சவுதி அரேபியா, துபாய் போன்ற வளைகுடா நாடுகளுக்கு பெரும் சவாலாக இந்த நிலை மாறி நிற்கின்றது. அமெரிக்கா ஒரு பக்கம் ஈரானை முடக்க நினைக்கிறது. ஆனால் இந்தியாவும் சீனாவும் ஈரானுடனான தங்களது உறவை விட்டு கொடுக்க தயாராக இல்லை. இந்த மாபெரும் குழப்ப நிலையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி ஈரான் தனது கோஸ்ட் பவர் மூலம் ஆட்டத்தின் போக்கை மாற்றி அமைக்கின்றது என பல போரியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இது ஒரு வகையான மிரட்டல் உத்தி. எங்களை நீங்கள் முடக்க நினைத்தால் உலக பொருளாதாரத்தின் கழுத்தை நாங்கள் நெரிப்போம் என்று ஈரான் சொல்லாமல் சொல்லும் ஒரு ரகசிய மொழிதான் இந்த கோஸ்ட் ஷிப்ஸ். இந்த உலக அரசியலின் மிக முக்கியமான கதாபாத்திரம் 2 பேர்.
ஒன்று அமெரிக்கா, மற்றொன்று சீனா. அமெரிக்காவின் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இது பற்றி பேசும்பொழுது வழக்கம் போல தனது குழப்பமான ஆனால் தந்திரமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் பாதையை நிரந்தரமாக திறந்து வைப்பதில் சீனா மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் அதை அவர்களுக்காகவும் உலகத்திற்காகவும் செய்கிறேன் என்று அவர் கூறுகிறார். மேலும் ஈரானுக்கு ஆயுதங்களை அனுப்புவதில்லை என சீனா ஒப்புக்கொண்டுள்ளது. இன்னும் சில வாரங்களில் நான் அங்கு செல்லும் போது சீனா என்னை இருகரம் குப்பி வரவேற்கும் என்று பெருமிதப்படுகிறார் டொனால்ட் ட்ரம்ப். ஆனால் கள நிலவரம் வேறு. அமெரிக்காவின் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு சீனா திரைமறைவில் என்ன செய்து கொண்டிருக்கின்றது என்பது யாருக்கும் தெரியாது. டொனால்ட் ட்ரம்ப் சொல்வது போல அமெரிக்காவும் சீனாவும் இணைந்து புத்திசாலித்தனமாக செயற்படுகிறார்களா, அல்லது சீனா ஈரானை பகடைக்காயாக பயன்படுத்தி அமெரிக்காவை வீழ்த்த திட்டமிடுகின்றதா? ஒன்று மட்டும் நிச்சயம், போர் என்று வந்தால் வேறு யாரையும் விட நாங்கள்தான் சிறந்தவர்கள் என்று அமெரிக்கா வெளிப்படையாக சவால் விடுகிறது. இந்த அதிகார போட்டியில் எந்த நாடும் யாருக்கும் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை. லாபம் மட்டுமே இங்கு தீர்மானிக்கும் சக்தியாக மாறி நிற்கின்றது. அப்படியென்றால் ஒருவேளை சீனா தனது லாபத்திற்காக ஈரானை விட்டு கொடுக்க போகின்றதா? அல்லது டொனால்ட் ட்ரம்ப் சொல்வது போல சீனா விட்டு கொடுக்க நேரிட்டால் ஈரான் என்ன செய்யும்? இது எல்லாவற்றையும் கடந்து உண்மையில் சீனா டொனால்ட் ட்ரம்புக்கு ஆதரவாக இருப்பது போல ஈரானை ஒரு பகடக்காயாக வைத்து இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அமெரிக்காவை ஒட்டுமொத்தமாக வீழ்த்த திட்டமிடுகின்றதா? கடல் எதையும் தனக்குள் மறைத்து வைத்திருப்பதில்லை என்று சொல்வார்கள். ஆனால் மனிதன் தன் அதிகார பசிக்காக கடலையே ஒரு ரகசிய அறையாக மாற்றிவிட்டான். இன்று ஹார்மோஸ் வளைகுடாவில் பயணிக்கும் இந்த பேய் கப்பல்கள் வெறும் எண்ணெயோ ஆயுதங்களையோ மட்டும் சுமந்து செல்லவில்லை. அவை உலக நாடுகளின் பயத்தையும் பதற்றத்தையும், மூன்றாம் உலகப் போர் என்ற ஒரு பெரும் அச்சுறுத்தலையும் சுமந்து செல்கின்றது. எந்த நேரத்திலும் இந்த கப்பல்கள் தாக்கப்படலாம். எந்த நேரத்திலும் இந்த கப்பல்கள் மூலம் உலக GPS அமைப்புகளுக்கே மிகப்பெரிய சவால் விடப்படலாம். ஒரு சாதாரண கப்பல் தன் அடையாளத்தை அழித்துவிட்டு ஒரு நாட்டின் இராணுவ தடைகளை எவ்வளவு எளிதாக உடைத்து முன்னேற முடியும் என்பது இந்த கப்பல்கள் இன்று ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் சந்தியில் சென்று இருப்பது உலகுக்கு எடுத்துக்காட்டாக மாறியுள்ளது. அமெரிக்கா விரித்த வலையில் ஈரான் சிக்கியதா, அல்லது ஈரான் விரித்த வரையில் ஒட்டுமொத்த உலகம் சிக்கப் போகிறதா? ட்ரம்பின் வியூகங்கள் வெல்லுமா? சீனாவின் மௌனம் என்ன பதில் வைத்திருக்கிறது? காலமும் இந்த கடலும் தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். உண்மைகள் உறங்குவதில்லை. அவை வெவ்வேறு வடிவத்தில் வேறொரு பெயர்களில் இதுபோல பேய் கப்பல்களாக சத்தமின்றி பயணித்து கொண்டேதான் இருக்கின்றது. உண்மையில் இந்த பேய் கப்பல்கள் எதை சொல்ல வருகின்றது? உண்மையில் இந்த கப்பல்கள் யாருடையது? இந்த கப்பல்கள் எதற்காக ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் நிற்கின்றது? ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் வட்டமிட்டு கொண்டிருக்கும் இந்த கப்பல்கள் எதற்காக அந்த பகுதியில் நிற்கின்றது? இந்த கப்பல்கள் என்ன செய்ய போகின்றது? வரும் காலங்களில் பார்ப்போம். இது IBC தமிழ். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.